உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீயாவே வந்துரு. தப்பிச்சிடலாம்னோ இல்ல வீட்டுல சொல்லிடலாமோன்னு நினைச்ச அது இந்த கந்தாஷ்டம் நடக்க. உன் வீட்டு கிச்சன் வரைக்கும் வந்த எனக்கு உன் பெட்ரூம் வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? புரியுதா? நில்லுப்பா, இந்தாப்பா காசை வாங்கிட்டு போ. இல்லம்மா, சிலிண்டர் கொஞ்சம் லீக் ஆகுது. நான் ஏஜென்சி போய் வேற மாத்தி எடுத்து வந்துடுறேம்மா. ஏஜென்சிக்கா? ஐயோ, இவன் எப்ப ஏஜென்சிக்கு போய் எப்ப மாத்தி கொண்டு வர்றது? எல்லாம் என் தலை எழுத்து. சரி கீதா, நீ போய் இந்த கேரட்ல நறுக்கவே நான் அரிசியை களைஞ்சிட்டு வரேன். அம்மா எனக்கு தலை வலிக்குதுமா. என்னடி ஆச்சு திடீர்னு தலை வலிங்கிற? என்னமோ தெரியல, திடீர்னு தலை வலிக்குது. ஓ சரி, நீ உள்ள போ. உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். ஐயோ, இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே திடீர்னு தான் வரும். என்ன மாதவி, என்ன திடீர்னு நீங்க வர சொன்ன? ஆமா, நீ எதுக்கு ஸ்டுடியோக்கு வந்த? 1 இயருக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல? இல்ல, நான் இன்சார்ஜ் மணி அண்ணனை ஒரு வேலையா பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, என்ன விஷயமா என்ன வர சொன்ன? என்ன விஷயம் மாதவி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. எப்பவுமே நான் சுயமா முடிவெடுத்துருவேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி எடுக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா? அப்படி என்ன விஷயம்? கவிதாவோட கல்யாண விஷயம்தான். நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? இல்ல, நிறைய சிக்கல். போன வாரம் கூட கவிதா விஷத்தை குடிச்சிட்டா. என்ன என்ன சொல்ற? விஷத்தை குடிச்சிட்டாளா? இதையே என்கிட்ட சொல்லல. இது பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. குறிப்பா உங்ககிட்ட சொல்லாம இருந்தது எந்த விதத்திலயும் நீங்க மனசங்கடப்படக்கூடாது இல்லையா? என்ன நீ என்ன பேசுற? என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? அது சரி, கவிதா இப்ப எப்படி இருக்கா? இப்ப அவ நல்லா ஆயிட்டா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா, எதுக்கு விஷம் குடிச்சாளா? உங்களுக்கு கவிதாவுக்கு நிச்சயமான விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆனா அதுல இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. பிரச்சனையா? என்னது? உனக்கு கல்யாணம் முடியாம உன் தங்கை நாங்க மருமகள் ஆக்கிக்கிட்டா ஊர் உலகம் என்னமா சொல்லும்? நடுவுல ஒரு பொண்ணு இருக்கும்போது நாங்க 3வது பொண்ணை கட்டினா மாதவிக்கு ஏதோ குறை, அதான் 3வது பொண்ணை கட்டி இருக்காங்க, இந்த பொண்ணு என்ன லட்சணமோ அப்படின்னு ஊர் பேசும். நீ மனோகரனை கல்யாணம் பண்ணுவியோ இல்ல ரோட்ல போறவன கல்யாணம் பண்ணுவியோ அதை பத்தி எனக்கு கவலையா இல்ல. உன்னால கவிதாவோட கல்யாணம் பாதிக்க கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் கழுத்துல தாலி கட்டிக்கிற வழியை பாரு. ஏற்கனவே நாங்க பேசிட்டபடி அவர் ஐஏஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம். இதுல நாங்க உறுதியா இருக்கோம். என்ன வேணாலும் பண்ணு. உன்னால கவிதாவோட கல்யாணத்துக்கு ஏதாவது ஆச்சு, என் உயிரை கொடுத்தாவது நடத்தி வைப்பேன். கவிதா உனக்கு மூத்தவள பிறந்திருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா என்ன பண்றது, ஆண்டவன் கணக்க மாத்த முடியுமா? மூத்தவளுக்கு செவ்வாய் தோஷம், மாங்கல்யம் தங்காது, அதனாலதான் இளையவளுக்கு பண்றோம்னு சொல்லுங்க. ஒரு கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை கெடுக்கிறதுக்கு சாம்பார்ல உப்பு இல்லைங்கிற ஒரு சின்ன காரணம் கூட போதும். நீ பேசுனதுல ஒரு தப்பும் இல்ல. ஆனா சமுதாயம் கலாச்சாரம்னு பேசுறவங்க கிட்ட இந்த மாதிரி பதில் சொல்லிருக்கிறத விட மனோகருக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, அவங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் எங்க கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க சரின்னு சொல்லிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல மனோ, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க இதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஆக்சுவலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா
என் தங்கச்சிக்கு இதுல எதுவும் ஆயிடக்கூடாது. அவ என்ன புரிஞ்சுக்காம இருக்கா. ஆனா அவளுக்கு நான் நல்லபடியா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இல்லையா? கரெக்ட் மாதவி. அதுக்காக நீ எடுக்கிற முடிவுல என்னோட ஒத்துழைப்பு உனக்கு தேவைப்படுதுன்னா அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் மாதவி. தேங்க்ஸ் மனோகர். என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவரு நீங்க மட்டும்தான். அதனாலதான் மத்தவங்க என்னை பத்தி என்ன பேசினாலும் நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. ஆனா இப்போ என் கவலை எல்லாம் மிஸ்டர் முரளியை பத்தி தான். முரளியை பத்தியா? அவரை பத்தி என்ன? யோ, என்னமோ கோடிக்கணக்கில் பணம் கொடுத்த மாதிரி பேசுற? யோ, வெறும் 20,000 ரூபாய் தாயா. அதை திருப்பி கொடுக்க வக்கீல் உனக்கு. பிசினஸ் பண்ணதானே பணம் கொடுத்த? யோ, உன் பிசினஸ் தான் தேராதுன்னு தெரிஞ்சு போச்சையா. மரியாதை என் பணத்தை கூடியா, இல்லனா நாரி போயிட நாரி. சரி, நான் ஏதோ பிசினஸ் ப்ராப்ளம்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப வீட்டுக்கு வந்த முரளி ஹர்பல் ப்ராடக்ட்ஸோட கன்சைன்மெண்ட் ஒன்று அனுப்ப வேண்டியதா இருந்தது. அதுக்கு கொஞ்சம் பணம் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. கேவலம் ஒரு 20,000 ரூபாய் தான். அதுக்கு ஒரு டிராஃப்ட் எடுக்க முடியல. உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன், அதான் வாங்க. நான் பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுல கவிதாக்கு மனசங்கடம். மத்தவங்களுக்கு நான் இந்நேரம் பணம் எப்படியாவது ரெடி பண்ணிருப்பீங்கல்ல? அவர் என்ன வரதட்சணையா கேட்டாரு? ரொட்டேஷனுக்காக தானே கேட்டாரு. திரும்ப கொடுத்துட்டு வரல. கோவத்துல ஏதோ பேசிட்டு அவ உள்ள போயிட்டா. சரி, பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா ஏதோ குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. முரளி உண்மையிலேயே பிசினஸ் மேனா? அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? இதெல்லாம் விசாரிச்சுட்டா நல்லதுன்னு தோணுது. நீ சொல்றது சரிதான், கண்டிப்பா விசாரிக்கணும். பட் அதனால உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதான் குழப்பமா இருக்கு. தங்கச்சியோட வாழ்க்கை எப்படியாவது போட்டோன்னு என்னால ஈஸியா விட்டுற முடியாது. அதே நேரத்துல முரளியை பத்தி விசாரிக்காம இருக்கிறதும் என் மனசுக்கு தப்பா படுது. இன்னொரு ஆங்கிள் ஏதோ என் கண்ணுக்கு மட்டும்தான் முரளி தப்பா படுறாருன்னு குழப்பமா இருக்கு. அப்படி இல்ல, எப்ப டவுட்னு வந்துச்சோ கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும். நாளைக்கு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் தெரிய வந்தா மத்தவங்க எல்லாம் ஏதாவது காரணத்தை சொல்லி ஒதுங்கலாம். ஆனா நீ எப்படி ஒதுங்க முடியும்? அதுக்காக தான் சொல்றேன். நான் போய் அவர் ஆபீஸ்ல விசாரிக்கிறேன், நீ போய் அவங்க வீட்டு அக்கம் பக்கத்துல விசாரி. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனா இதையும் தப்புன்னு முரளி வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னா? அதை எப்படி சொல்லுவாங்க? கல்யாணம்னு வந்தாச்சுன்னா பொண்ணை பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 4 இடத்துல விசாரிக்கிறதும், மாப்பிள்ளைய பத்தி பொண்ணு வீட்டுக்காரங்க 4 இடத்துல விசாரிக்கிறதும் நடைமுறையில் உள்ள விஷயம் தானே. ரெண்டாவது, நாம ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சு விசாரிக்க போறது இல்லையே. அதனால எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம காலையில முதல் வேலையா போய் நாம விசாரிக்கிறோம். தேங்க்ஸ் மனோ. ஏய், என்ன தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, இது என்னோட கடமை. உனக்காக இந்த சின்ன உதவியாவது பண்ண முடியுதுன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நான் மணியனை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கிளம்பலாமா? வாங்க. வெல்கம் ஜென்டில்மன், வெல்கம். இந்த ஹெர்பல் கார்டன்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெடோட புது ப்ராஜெக்டான பயோ டீசல் ப்ரொடக்ஷனுக்காக நீங்கெல்லாம் ஏஜென்சி எடுத்திருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I am very happy and you're going to be very happy very soon. I welcome you all to this wonderful family which is growing day by day faster than ever. இதோ பாருங்க, இந்த திட்டத்தை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை நினைவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வாகனங்களோட பயன்பாடு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் கிடைக்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு மாற்றா நம்ம ஹெர்பல் கார்டன்ஸ் கம்பெனி a brand new biodiesel product இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. இதுக்கு காட்டா மணுக்கு தான் மூலப்பொருள். தரிசா கிடக்கிற நிலங்கள்ல கூட நாம காட்டா மணுக்கு செடிங்களை சாகுபடி செய்ய முடியும். இந்த காட்டா மணுக்கு செடிகள் இருந்து பயோடீசலை பிரிச்சு எடுக்கிற தொழில் யுக்திக்காக you know something, பல வெளிநாட்டு கம்பெனிகளோட நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன். கூடி சீக்கிரமே ஒரு பெரிய யூனிட் ஆரம்பிச்சு பயோடீசல் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஆரம்ப கட்ட வேலை என்னன்னா, காட்டாமணுக்கு செடியை அதிக அளவில் சாகுபடி செய்ய விவசாயிகளை தூண்டி விடுறது தான். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா கூடி சீக்கிரமே you'll all be millionaires. ஓகே சார், நான் பண்ணிடுறேன். இன்வாய்ஸ் ஃபைல் கொடுங்க சார். ஒரு நிமிஷம். என்ன
எக்ஸ்கியூஸ் மீ சார். முரளி சார் சார் மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்றேன். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. சார், ஏஜென்சி டீலர்ஷிப் ஏதாவது எடுக்கணுமா சார்? இல்ல அது அப்ப என்ன விஷயமா எம்டியை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா முரளி சார் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் வந்தேன். ஒண்ணும் இல்ல, எனக்கு வேண்டியவங்க வீட்டுக்கு அவர் மருமகனா வரப்போறாரு, அதான் அவரை பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். சார், ஓப்பனா பேசுறீங்க, மூடி மறைச்சு விசாரிக்காம பட்டுன்னு கேக்குறீங்க. உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு சார். இட்ஸ் ஓகே. உங்க எம்டி எப்படி? நல்லவரா கெட்டவரான்னு கேக்குறீங்க? ஆஃப் கோர்ஸ். தெரியலையே. பயப்படாதீங்க சார், முரளி சார் பெரிய ஜீனியஸ். ஜிடி நாயுடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, பெரிய சயின்டிஸ்ட். ஆமா. அவரும் பில்கேட்ஸும் சேர்ந்த கலவை தான் எங்க எம்டி. மக்களுக்கு யூஸ் ஆகிற ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சிருக்காரு. ஹெர்பல் பல்பொடியில இருந்து பயோடீசல் வரைக்கும் ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருக்காரு. இது எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உலகத்திலே முரளி சார் தான் ரொம்ப நல்லவரா தெரிவார் சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இப்போ உங்க கம்பெனி பொசிஷன் எப்படி இருக்கு? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சார், இந்த ஆள் தன்னை பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு தாங்காசே அழிச்சுக்கிட்டு ஊராங்காசே அடிக்கிறாரு, அதனால இந்த ஆள் பண்றதெல்லாம் வேலைக்காகதுன்னு சொல்றாங்க சார். ஒப்பீனியன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடலாம், இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவையான பணம் இருக்கா? அத நான் சொல்றேன். என்னடா விசாரிக்கிற? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? மாதவி காசுல உடம்ப வளர்த்துட்டு வெட்டியா ஊற சுத்துறது பத்தாதுன்னு இப்ப என் மாப்பிளை பத்தி விசாரிச்சு இந்த சம்பந்த கெடுக்கலான்னு வந்திருக்கியா? சார், அவர் தப்பாலாம் எதுவும் கேட்கல சார், எம்டியை பத்தி ஜெனரலா தான் கேட்டாரு. கேப்பாயா? கேப்பா. இப்படி ரோட்ல போற வரவெல்லாம் கேட்டா அதுக்கு நீ உடனே பதில் சொல்றதா? சாரி சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், அவரை ஒன்றும் திட்டாதீங்க. பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் இங்க வந்தேன். நீ யாரையா விசாரிக்கிறதுக்கு? என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிளை பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? ஓடி போட உன் தங்கச்சி மாதிரி நினைச்சே என் தங்கச்சிய. ஒழுக்கம் கிட்ட அலைஞ்ச உன் தங்கச்சிக்கு வேற எங்கேயும் மாப்பிளை கிடைக்காம இங்க முரளி பத்தி விசாரிக்கிற மாதிரி வந்து விசாரிச்சு அப்படியே உன் தங்கச்சிக்கு அவரை தட்டிட்டு போலான்னு வந்தியா? ஏன் இப்படி அடுத்தவங்களுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கை கெடுக்கணும்னு அலையற? சார், உன்னால மாதவி வாழ்க்கை பழா போனது பத்தாதா? இப்ப கவிதா வாழ்க்கை கெட்டு போகணுமா? சார் ப்ளீஸ், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பான எண்ணமும் எனக்குள்ள இல்ல. மாதவி முரளிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு என்கிட்ட சொன்னதும் அத விசாரிக்கலான்னு முடிவு செஞ்சோம். ஓ, மாதவி தான் இங்க உன்னை அனுப்பி விட்டாளா? அவளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலனதும் உன்னை வச்சு பிளே பண்றாளா? ஊரா தங்கச்சிக்கு அவ எவ்வளவு நல்லது பண்ணட்டும், ஆனா சொந்த தங்கச்சிக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாம ஒதுங்கி இருக்க சொல்லு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். It was wonderful meeting you. Missed it. I'll just call you back. ராம்கி, எப்போ வந்தீங்க? ஏன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? Hey, receptionist, இவரை உள்ள அனுப்ப வேண்டியதானே? And by the way, who's this gentleman? I'm Manoharan. Oh, I'm Mr. Muralidharan, the managing director of the Great Herbal Garden Company. Nice to meet you. நீங்க என்ன பண்றீங்க? நான் IAS படிச்சிட்டு இருக்கேன். What? மனோகரன் IAS plus மனோகரன். Got it. ஓ, நீங்க மாதவியோட லவரா? மாதவியை கட்டிக்க போறவர் தானே? Very glad to meet you, sir. Very glad to meet you. சார், நீங்க மாதவியை கொஞ்சம் சீக்கிரம் கட்டிக்கிங்க சார். இப்படியே டிலே பண்ணிருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு அறதான் கல்யாணம் தான் நடக்கும். மாப்பிள, எதுக்கு இதெல்லாம் இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு? மாதவியை கட்டிக்க போறவர் இவர் தானே. இவர்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? பாத்தீங்களா, மணி கூட அடிக்குது. நல்ல சகுனம். சார், நீங்க சீக்கிரம் நிச்சயமாக பண்ணுங்க சார். ஓ, UK call. It must be very urgent. நான் உள்ள போய் பேசுறேன். நீங்க எங்க பேசுங்க. ஹலோ, யா முரளியா? No, it's happening.
இன்னும் ஏன் இங்க நிக்கிற? போய் மாதவி கிட்ட அது இதுன்னு சொல்லி பத்த வை. என்ன பாக்குற? இங்க பத்த வைக்கலான்னு வந்த, அதை நான் கெடுத்துட்டேன். இனி என்ன பண்ண முடியும்? மாதவி கிட்ட தான் போய் பத்த வைக்க முடியும். அதையாவது பண்ணு போ. சார் ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னா. ஆமாயா, நீ ரொம்ப நல்லவன் தான். முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? போ. கிளம்பு. எப்ப டவுட்னு வந்துருச்சோ கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும். நாளைக்கு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் தெரிய வந்தா மத்தவங்க எல்லாம் ஏதாவது காரணத்தை சொல்லி ஒதுங்கலாம். ஆனா நீ எப்படி ஒதுங்க முடியும்? கல்யாணம்னு வந்தாச்சுன்னா பொண்ணை பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 4 இடத்துல விசாரிக்கிறதும், மாப்பிள்ளைய பத்தி பொண்ணு வீட்டுக்காரங்க 4 இடத்துல விசாரிக்கிறதும் நடைமுறையில் உள்ள விஷயம் தானே. நீ போய் அவங்க வீட்டு அக்கம் பக்கத்துல விசாரி, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அட மாமா, அதை எடுத்துட்டு இறங்குங்க. வாரேன், அவசரப்படாத. என்ன அவசரப்படாத? மச மச மசன்னுட்டு வாங்க சீக்கிரம். பார்த்து கொட்டிராம எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேன். நிறுத்தின சட்டுப்புட்டு இறங்கி வர மாட்டீங்களா? குளு குளுன்னு காக்கும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. வண்டி கொஞ்சம் புது வண்டியா, அதான் கொஞ்சம் கீயரு தகராறு. மாமா, எல்லா வண்டியிலும் கீர் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்லுங்க. ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணலுங்கிற கதையா? விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க. சரி சரி, எல்லா பிரசாதமும் சரியா இருக்குல்ல? சரி வாங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. பிடிங்க. யார் நீங்க? என்ன வேணும்? என் பேரு மாதவி. சரி. இல்ல ஒரு சின்ன டவுட்டு. என்ன சொல்லுங்க. இந்த வீடு உங்கள்தான்? என்ன மாமா? ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்க? இல்ல அந்த வீட்ல இருக்கிற முரளியோட ஃபேமிலி உங்களுக்கு நல்ல பழக்கமா? தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வீட்ல இருக்கிற முரளிய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏன்னா அந்த முரளிக்கு என் தங்கச்சியை சம்பந்தம் பேசி நிச்சயம் பண்ணிருக்கோம். சரி, அதுக்கு? அதான் முரளி எப்படிப்பட்ட கேரக்டர்னு. ஏமா, இதெல்லாம் நீ நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலலாம் வந்து விசாரிச்சிருக்கணும். இல்ல அப்பா, அந்த முரளி மேல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சமீப காலமா தான் கொஞ்சம் டவுட். அதான் இப்போ உங்க டவுட்டை நாங்க கிளியர் பண்ணுமாக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா மாமா? ஊர்ல இருக்கிற அம்மம்புட்டு பத்தியும் விட்டுப்புட்டு சம்பந்தப்பட்ட அவன் அக்கா எங்கிட்டே வந்து தைரியமா கேக்குறான்னா இவளுக்கு எம்புட்டு எகத்தாளம் இருக்கணும். என்ன முழிக்கிற? நான் தான் முரளியோட அக்கா அகிலாண்டேஸ்வரி.
நான் தான் இந்த அம்மாவோட வீட்டுக்காரனதும் ஹவுஸ் ஓனர் நினைச்சிட வேண்டாம், ஹஸ்பண்ட். ஏதாயி நாங்களே காசி ஹரித்துவாரெல்லாம் போயிட்டு ஊரெல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு பக்கத்து வீடு ஆச்சேன்னு இங்க கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள வந்து வாசமா மாட்டிக்கிட்டியம்மா. என்ன மாட்டிக்கிட்டா? என்னத்த மாட்டிக்கிட்டாங்கற? விட்டு இருந்தா நம்ம போய் அவங்க வீட்ல போயில மாட்டிருப்பான். இன்னைக்கு தெரிஞ்சு போயிருச்சுல மண்டவளம் எல்லாம் விசாரிக்கிறாளாக்கு. இதுக்கு தான் மாமா நம்ம டூர் போன நேரமா பார்த்து என்கிட்ட போனை போட்டு என் தம்பி வலிஞ்சா இல்ல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போன்லயே வேற சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கு. யாரு? நல்ல ஆளாக்கு கடக்குல வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற அழிச்சாட்டியெல்லாம் பண்ணுதுல எங்க அப்பன் இருக்கு அந்த ஆளுக்கு. இல்லம்மா, இந்த பொண்ணுதாம்மா அந்த மாதிரி, மத்தவங்களாம் நல்லவங்க. அந்த லட்சணத்தையும் தான் நான் பாக்குறேனே.